Hello friend. சீனர்காவை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு போட்டு இந்த சீனர்காவை உப்பு தண்ணி சேர்த்து குக்கரில் 2 விசில் வைக்கலாம், நல்லா வெந்துடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடைக்கி ஊற போட்டிருந்தேன். அது நல்லா ஊறி இருந்துட்டு ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். வெளியே ஊற வைக்க முடியாது, நிறைய நேரம் ஆகும். ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருந்தேன், நல்லா ஊறி வந்திருக்கு. இதை அடைக்கி அரைச்சிக்கலாம். இதில் பிஞ்சு சீனவர்க்காவை குழம்புக்கு ரெடி பண்ண போகிறேன். அடை மாவை அரைச்சாச்சு, குழம்பும் தாளித்து விட்டுட்டேன். வெங்காயம், தக்காளி, மசால் பொடி, தண்ணி ஊற்றிட்டு புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டால் குழம்பு ரெடி ஆயிடும். இன்றைக்கி பொரியலுக்கு பீட்ரூட் பொரியல், அதை நல்லா துருவிக்கலாம். அடை, அந்த சீனர்காய் குழம்பு, லஞ்ச் பாக்ஸுக்கு ஒயிட் ரைஸ், சீனர்காய் குழம்பு, பீட்ரூட், ஒரு உளுந்து லட்டு, முறுக்கு ஸ்நாக்ஸுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சீனவரக்காய், ஒரு அடை தோசை, பைனாப்பிள், பப்பாளி. தேங்க்யூ, பாய்.